இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே, கலங்காத, மனம் உடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு பெரிய அற்புதங்கள் நடக்கப் போகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட அழகான வார்த்தை இது. உங்கள் வாழ்க்கையில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரிய அற்புதங்களை செய்ய போகின்றார். தேவனுடைய சத்தம் வல்லமை உள்ளது. அவர் பேசும்போது அற்புதங்கள் நடக்கின்றன. அவர் நம் பெயர்களை, நம் போராட்டங்களை, நம் விண்ணப்பங்களை அறிந்திருக்கின்றார். நம்முடைய வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் எதற்காக போராடுறோம், என்ன விண்ணப்பம் நம்ம கேட்குறோம் ஏசப்பாகின்னு சொல்லி அவர் முன்கூட்டி அறிந்திருக்கின்றார். உங்கள் பெயர்களை பெருமைப்படுத்த போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அன்பானவர்களே, உங்கள் விண்ணப்பங்களை அனைத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். நீங்கள் எந்த பாதையில் கடந்து சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் பெயரை அவர் அறிந்திருக்கின்றார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டவரே, இன்றைய நாள் எவ்வளோ போராட்டங்கள் வாழ்க்கைகளோ, எவ்வளோ வலி வேதனைகள் எல்லாமே உமக்கு முன்பாக நான் ஜபத்தின் வாயிலாக கேட்குறேன். ஏசப்பா, எங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? அவர் உங்கள் குடும்பத்திற்கும் நல்லவராக இருக்கின்றார். அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். சீக்கிரமாக அந்த நாள் வரப்போதுங்க. அற்புதங்களையும் அதிசயங்களை காண செய்ய போகின்றார். பிரைஸ் லார்ட். சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரிய அற்புதங்களை நடத்த போகின்றார். நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் ஜபம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஜபம் விண்ணப்பங்கள் வைத்திருக்கணும்ப்பா. எவ்வளோ வலி வேதனைகளை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். வேறு யாருக்கிட்டையும் நான் யார்கிட்டையும் சொன்னாலும் ஒரு பொழுதுபோக்காக கேட்டு கடந்து போயிடுறாங்க. ஆனால் நீர் வல்லமிக்க தேவனாக இருக்கின்றீர், நல்ல தகப்பனாக இருக்கின்றீர், எங்களை அரவணைத்து எங்களை பாதுகாத்து கொள்கின்றீர் அப்படின்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட? எங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ வலிகள் வேதனைகள் இருந்தாலும் சரி, நீர் இருக்கின்றீர். எங்கள் குடும்பத்திற்கு எந்த பிரச்சனைலாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். அதனால் சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுத்து போகிறீங்களோ அந்த பாதையில் வெற்றி கண்டிப்பாக இருக்க போகுது. நல்ல பாதையை நோக்கி போனீங்க அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க. இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போக போகிறேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையில் போனீங்க அப்படின்னா எவ்வளோ பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கோம்ல. பிரதர், இந்த பாதையில் போனால் ஈஸியாக இருக்குது பிரதர், எல்லாமே கிடைக்குது, எல்லாமே நடக்குது, எல்லாம் பிடிச்சிருக்கு, எனக்கு பார்க்குறதுக்கு அழகழகாக இருக்குது. ஆனால் அது ரொம்ப தப்பு இல்லை. நம்ம இன்றைக்கி தவறான பாதை நோக்கி போயிட்டு தப்பான விஷயங்கள் கற்றுக்குறோம்ல. போதை பழக்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, தப்பான சிந்தனைகள் யோசிக்க தோணும். ஸோ ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு நாளுமே நம்ம பேப்பர் படிக்கிறோம், டிவி நியூஸ் சேனல் பார்க்குறோம், இல்லை நம்ம யூடியூப் சேனல்லாம் பார்க்குறோம். இந்த பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக, பெண் குழந்தைங்களுக்கு எதிராக நடந்துகிட்ருக்குல்ல. ஆண்டவரே, இந்த விஷயம் நடக்கவே கூடாதுப்பா. எல்லா பெண்களும் பாதுகாப்பாக இருக்கணும், பெண் குழந்தைங்களும் பாதுகாப்பாக இருக்கணும், நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம், நல்ல பாதுகாப்பை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம், எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்க போகிறோம். குடும்ப உறவுகளுக்குள்ள பிரிவுகள் நிறைய இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, வாய் வார்த்தை நம்ம பேசுகிறது தான். நீ அப்படி பேசிட்டேன், நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி இன்னமும் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டுருக்காங்க. மீண்டும் ஒன்றிணைந்து சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி கேட்க போகிறோம். மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகள், என் நோயெல்லாம் குணமாகாதான், நான் சீக்கிரமாக வீடு திரும்ப மாட்டேனா, நான் ஆரோக்கியமாக இருக்க மாட்டேனான்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடவே கடந்துட்டுருக்காங்க. ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, நீரே அவரை தொட்டு சுகமளிக்க வேண்டும் என்று கேட்குறேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோங்க. இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய மகத்துவமான வல்லமையை கண்டு ஆச்சரியத்துடன் உன்முன் வந்திருக்கின்றனப்பா. உம்முடைய சத்தம் ஆச்சரியமான விதத்தில் முழங்கியிருக்கின்றது. நாங்கள் பெரிய காரியங்களை செய்வதற்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கும் எல்லா ஜப விண்ணப்பங்களையும் நீர் அறிந்திருக்கின்றீரப்பா. எங்கள் பெயர்களை சொல்லி அழைத்திருக்கின்றீர். ஆண்டவரே, பேசும் எங்கள் வாழ்வில் உம்முடைய பரிபூர்ண சித்தத்தின்படி அற்புதங்களை நடப்பதற்காக உதவி செய்வீராக. எங்கள் வாழ்வை குறித்து நீர் வைத்திருக்கின்ற திட்டத்தை
ஜெபத்தை நாங்கள் உறுதியாய் நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீரே எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. எல்லா ஆசீர்வாதங்களையும் உரிமையாக்கிக் கொள்கின்றோம் ஆண்டவரே. நீரே உத்தமமுள்ள தேவனாக இருக்கின்றீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவதற்கு, நன்மை செய்வதற்கு ஒருபோதும் மறக்க மாட்டீர் என்று நம்புகிறோம்ப்பா. அதற்காக சோத்தரிக்கின்றேன் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் தருவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கின்றீர் என்பதை முழு விசுவாசத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நடப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எங்கள் பெயர்களை நீர் அறிந்திருக்கின்ற என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எங்கள் ஜெப விண்ணப்பத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நீ நிச்சயமாய் பெரிய காரியங்கள் செய்வீர் என்று நம்புகிற ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. God bless you all.